எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் கார சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பிளேட்டில் நான் பூண்டு ஃபுல்லாக வச்சுருக்கேன், 20 மிளகாய் வச்சுருக்கேன், புளி கொஞ்சமாக வச்சுருக்கேன். புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் இதில், ஏன்னா மிளகாய் இன்னும் ஜாஸ்தி இருந்தால் புளி அதிகமாக சேர்க்கலாம். வேணுங்கிறவங்க புளி ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். புளிப்பு எங்கள் வீட்டில் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. உப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் உப்பு நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் சட்னி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் வேணாம். இது பூண்டு அதிகமாக சேர்க்கறதுனால உடம்புக்கு நல்லது. ஆல்சோ இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ எடுக்கிறதுனால இது 9:30 மினிட்ஸ் நான் வீடியோ எடுக்கிறதுனால, நான் பேசுகிறதுனால இவ்வளோ நேரம் இருக்கும். ஆனால் இந்த சட்னி பண்ணுறதோட டைம் 5 மினிட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் வதக்கி ஆறக வச்சு டொமேட்டோ சட்னிலாம் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கும்போது இதை டக்குன்னு குயிக்காக 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வெங்காயமும் தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 தக்காளி வச்சுருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு பெரிய பூண்டு ஃபுல்லாக, 20 மிளகாய், உப்பு 1 ஸ்பூன், கல்லுப்பு, புளி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அப்படியே போட போகிறோம். ஸோ நான் பூண்டு மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் அழுக்கு இருக்கும் கண்டிப்பாக, அதனால வாஷ் பண்ணிவிட்டேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறேன். நீங்கள் குயிக்காக எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டுடலாம். பச்சையாகவே எதையுமே வதக்க தேவையில்லை. ஸோ இதில் வெங்காயம் பூண்டு போடுறதுனால உடம்புக்கும் நல்லது. இதை நீங்கள் வீக்லி 2 சும்மாவே செஞ்சு கூட சாப்பிட்லாம். டைம் கிடைக்காதப்போ குயிக்காக செய்கிறதுக்கும் இது ஈஸி சைட் டிஷ். ஸோ எல்லாமே மிக்சியில் போட்டாச்சு. அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க மிக்சியில். இந்த பக்கம் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா காரமாக சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் 10 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இது மீடியம் காரம் இல்லாமல் இருக்காது, காரம் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா நான் நல்லெண்ணெய் போட்டு தான் தாளிப்பேன். ஸ்டில் நீங்கள் எண்ணெய் பத்தலைன்னா சாப்பிடும்போது கொஞ்சோன்னு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுங்க. பெரியவங்க சும்மா கூட சாப்பிட்ற அளவுக்கு தான் காரம் இருக்கும். இன்னும் ஸ்பைசி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 மிளகாய் கூட, ப்ளஸ் புளியும் கூட போட்டுக்கலாம். நீங்கள் சால்ட்டு எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது அரைஞ்சிருச்சு, பட் இன்னும் பேஸ்ட் மாதிரி ஆகலை. ஸோ திரும்ப நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது இட்லி, தோசை, அடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கார அடை செய்கிற அன்னைக்கு நீங்கள் இந்த சட்னி அடை கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, மாவு ரெடி பண்ணி அது சுட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ சட்னி நீங்கள் 5 மினிட்ஸில் குயிக்காக இதை செஞ்சிடலாம். இப்போ நல்ல பேஸ்ட்டாகவே இது அரைஞ்சிருக்குது. இது எல்லாத்தையும் அதோட மூடியில் கூட கொஞ்சம் இருக்குது, அது அப்படியே இன்னும் கொஞ்சம் அரைச்சோன்னா எல்லாம் ஒன்றாகி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி பேஸ்ட் ஆகிடும். இதில் சால்ட்டு கொஞ்சம் பத்தலை, நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ நான் 1 ஸ்பூன் ராக் சால்ட் போட்டது பத்தலை, கூட ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் இதில். ஸோ நீங்கள் 1/4 ஸ்பூன் போடலாம். இது நல்லா இப்போது அரைஞ்சிருச்சு திக் பேஸ்ட்டாக. இது ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி அரைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். 1 or 2 days சாப்பிடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம்.
ஸோ செய்யும்போதே நீங்கள் வந்து இப்போ நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா 4 பீப்புள் சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். ஆர் 5 பீப்புள் சாப்பிட்லாம். இன்கேஸ் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க சட்னி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டாங்கன்னா 6 பேர் கூட சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ கம்மியாக இருக்கீங்க, 2 பேர் தான் வீட்டில் இருக்கீங்கன்னா இதில் பாதி செய்யுங்க போதும். இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிகிட்ருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு எள்ளு நான் வந்து கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இது ஃப்ளேவரும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ நம்ம வந்து தனியாக எள்ளை வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து கோகோனட் சட்னி ரெசிப்பியில் சொன்ன மாதிரி தாளிப்புலேயும் சரி, சட்னி கிரைண்ட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் எள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டாச்சு, ஒரு கைப்பிடி. இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கிறோம். ஸோ எள்ளு போடும்போது கொஞ்சம் நவந்துக்கோங்க, ஏன்னா அது நல்லா வெடிக்கும். எள்ளு வெடித்து வெளியே கொஞ்சம் தெரிச்சிடும். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து பற்றக்கூடாது இல்லையா, அதனால கொஞ்சம் நவந்து இருந்துக்கோங்க. இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள சட்னியை நம்ம இதில் போட்டுடுறோம். ஸோ பச்சையாக நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிட்டோம். அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், தாளிக்க டைம் இல்லை அப்படின்னா. ஸோ தாளிக்கும்போது நீங்கள் இதை போட்டு ஒரு 1 மினிட் அட்லீஸ்ட் 1 மினிட் இல்லை 2 மினிட் இதை நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கொதிக்க வச்சு தான் சாப்பிட்றோம். ஏன்னா பச்சை வாடை பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பச்சையாகவும் அரைச்சி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக அதில் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதிலே ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஒரு 1 மினிட் கொதிச்சா போதும். நீங்கள் ஹையில் வேண்டாலும் வச்சுக்கோங்க, பட் அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. ஹையில் வச்சிங்கன்னா புட்ட புட்டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா திக் பேஸ்ட்டாக இருக்குது இல்லையா, வாட்டர் நிறையா நம்ம ஆட் பண்ணலை. வாட்டர் ஆட் பண்ணலாம், பட் அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வாட்டர் நிறைய ஆட் பண்ணால் சட்னியோட டேஸ்ட் மாறிடும். எப்போவுமே தக்காளி சட்னி, கார சட்னி இதில் எல்லாம் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணி அதை திக் பேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா அது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது கொதிக்கும் போதே உங்களுக்கு அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே தெரியும். ஸோ அந்த ஸ்மெல்லும் போயிடும். ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பச்சை வாடை இருக்காது. அது கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தாங்க. அடிக்கடி நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம், டைம் இல்லை, தோசை மாவு இட்லி மாவு இருக்குது, நம்ம டக்குன்னு போட போகிறோம், இல்லை அடை மாவு இருக்குது அப்படின்னா இதை டக்குன்னு நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்லாம். ஈஸி ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அதிகமாக பூண்டு சேர்க்குறதுனால அது நல்லது தான் உடம்புக்கு. நல்லெண்ணெயும் பூண்டும் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ வாய்வு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பூண்டு நல்லது. அது அதிகமாக நீங்கள் பூண்டு இப்போன்னு இல்லை, எப்போவுமே வீட்டில் டெய்லி பூண்டு சமையலில் சேர்த்துக்கோங்க, நல்லது. நல்லெண்ணெய் மூட்டு வலி எலும்பு வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் எப்போவுமே தோசை சுட்டாலும் சரி, இந்த மாதிரி காரமாக புளிப்பாக ஏதாவது சமையல் செஞ்சாலும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அது பேலன்ஸ் பண்ணிடும். ஏன்னா காரம் வந்து ஹீட் உடம்புக்கு, நல்லெண்ணெய் குளிர்ச்சி. ஸோ காரமும் சாப்பிடும்போது நீங்கள் நல்லெண்ணெய் சாப்பிட்லாம். ஸோ இது ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிடும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோ எடுத்து போடுறதுனால, நீங்கள் பார்க்குறதுனால அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. மேபி என்னோடய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கலாம். பட் வீக்லி ஒன்ஸ் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா ரெசிபியுமே. இதில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இன்ஸ்டன்ட் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைசி டேங்கி ஹாட் சில்லி சட்னி இஸ் ரெடி நவ். சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய்.